டைப் ஆஃப் முக்கோணி வந்து இருசமபக்க முக்கோணி. சரியா? இருசமபக்க முக்கோணி உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். சரியா? இருசமபக்க முக்கோணி எப்படி இருக்கும்னா அதுல யாதாயினும் 2 பக்கங்கள் மட்டும் ஒன்றுக்கொன்று சமனா இருக்கும். இதுல உள்ள தேற்றம் என்னன்னா இருசமபக்க முக்கோணியில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்களும் சமனாகும். சமனான பக்கங்களுக்கு எதிருள்ள கோணங்கள். இவருக்கு எதிரில் இந்த சமனான பக்கத்துக்கு எதிரில் ஒருவேளை 40 பாகை இருக்குன்னு வைப்போமே. 40ல ஒரு 50 பாகை இருக்குன்னு வைப்போமே. 50 பாகை. ஆகவே இந்த சமனான பக்கத்துக்கு எதிராகவும் கட்டாயமா 50 பாகை தான் இருக்கும். சரியா? இருசமபக்க முக்கோணியில இது முக்கியமானது. இருசமபக்க முக்கோணிய வட்டத்தினுடைய ஆரையோட தொடர்பு படுத்தி உங்களுக்கு சில நேரம் தருவாங்க. சரியா? ஒரு வட்டத்தை பொறுத்தளவு நமக்கு தெரியும் வட்டத்தினுடைய ஆரைகள் வந்து பருமன்ல சமனா இருக்கும். ஆரைகள் ஒன்றுக்கொன்று பருமன்ல சமனா இருக்கும் தானே. ஆகவே வட்டத்தின் ஆரைகளை வைத்து வரையப்படும் ஒரு முக்கோணியில பாருங்க, வட்டத்தின் ஆரைகள், இது வட்டத்தின் மையம்னா மையத்திலிருந்து பரிதிக்கு வரைகிற நேர்கோடு ஆரை. இந்த ஆரைகள் ரெண்டுமே சமனா இருக்கும். வட்டம் சம்பந்தமான தேற்றங்கள் செய்யும் போது இதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரைகள் வந்து ஒன்றுக்கொன்று சமனா இருக்கும். ஓர்வட்ட ஆரைகள் ஒன்றுக்கொன்று சமன். ஆகவே இதற்கு எதிரா அமைக்கிற கோணம் சில நேரம் 30ன்னு தந்துருவாங்க. சரியா? 30 அப்படின்னா இதற்கு எதிராக உள்ள கோணமும் கட்டாயம் 30 பாகையாக தான் இருக்கும். இதுதான் இருசமபக்க முக்கோணி. இருசமபக்க முக்கோணி. வட்டத்தின் ஆரை சம்பந்தமாகவும் இருசமபக்க முக்கோணியை காரிலேட் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த விடயங்களும் உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து 6வது வட்டத்துல வட்டமில்ல முக்கோணம். மற்ற எல்லாமே பெரும்பாலும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோணி ஒருங்கிசைவு அந்த விடயங்கள்லாம் நம்ம படிக்கணும். சரியா? முக்கோணிகள் ஒருங்கி செய்யறதுக்கு 4 நிபந்தனைகள் இருக்கு. சரியா? முக்கோணிகள் ஒருங்கி செய்யறதுக்கு 4 நிபந்தனைகள் இருக்கு. அதை நான் அடுத்ததான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முக்கோணிகளின் ஒருங்கி செய்வு அதுல சொல்லித்தரேன். இதுல வேற முக்கோணில நடுப்புள்ளி தேற்றம் பாருங்க. இப்படி 2 பக்கங்கள் இருக்கு. சரியா? முக்கோணியின் யாதாயினும் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைத்து வரையும் நேர்கோடு. சரியா? இந்த பக்கம் ஏபிசின்னு எடுத்துக்கோ. ஏபிசியினுடைய நடுப்புள்ளி வரும். சரியா? இந்த சமன் கோடு தந்தாலே என்ன செய்யுது? மொத்த நீளம் இரு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவே இவர்தான் நடுப்புள்ளி. அதே மாதிரி இந்த நீளமும் இந்த நீளத்துக்கு சமன். ஆகவே முக்கோணியின் இதுதான் நடுப்புள்ளி தேற்றம். சரியா? கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுப்புள்ளி தேற்றம் கட்டாயம் வரும். முக்கோணியின் யாதாயினும் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைத்து வரையும் நேர்கோடானது 3ஆம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும், சரியா? 3ஆம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும். சமாந்தரம்னா அங்கே என்ன? ஒத்த கோணம், ஒன்று விட்ட கோணம், நேய கோணம், அந்த கோணங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்த வேண்டி வரும். அதை நான் அடுத்தது சொல்லித்தரேன். சரியா? சமாந்தரமாகவும் மொத்த நீளத்தின் அரைவாசியாகவும் இருக்கும். இது மொத்தம் 6 அப்படின்னு வச்சோம்னா இந்த பக்கம் 3 இவர் 3ன்னு பிரிவாங்க. இது மொத்தம் 10 அப்படின்னு வைத்தோம்னா இவர் 5ன்னு பிரிவாங்க. அதே மாதிரி நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுது? முக்கோணியின் யாதாயினும் இரு பக்கங்களின் நடுப்புள்ளியினூடாக வரையும் நேர்கோடு 3ஆம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் மொத்த நீளத்தின் அரைவாசியாகவும் இருக்கும். ஆகவே இது வந்து நம்ம 12 சென்டிமீட்டர் அப்படின்னு தராங்கன்னு வைப்போமே. இது என்னவா இருக்கும்? அதன் அரைவாசி. ஆகவே 6 சென்டிமீட்டரா இருக்கும். இதுதான் நடுப்புள்ளி தேற்றம். 3ஆம் பக்கத்திற்கு இவர் அரைவாசியா இருப்பாரு அல்லது இவருனுடைய, சரியா? இந்த நடுவுல வர இந்த நேர்கோட்டினுடைய 2 மடங்கா 3ஆம் பக்கம் இருக்கும். சரியா? பாருங்க, இவருண்ட அரைவாசி இவரு, அதே மாதிரி இவருண்ட 2 மடங்கு இவரு. இந்த 2 தொடர்புகளுமே சம்பந்தமாக உங்களுக்குரிய கேள்விகள் வரலாம்.